ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானுகாய் மேடம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார். சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் இண்டாலியம் கிண்ணம் வச்சுருக்கேன். கிண்ணம் சூடானோன்னு நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டிருக்கேன், அது பொரியட்டும். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் புளி ஊற வச்சுருக்கேன், உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது கட்டி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. அதில் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை வெந்தயம், ஒரு சிட்டிகை சீரகம், எல்லாமே கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அந்த தாளிப்பு சாமான்களோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய சைஸ் மாங்காய். நான் பாதி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு மீதி வச்சுருக்கிற மாங்காயை ஒரு நாளைக்கு நம்ம மாங்காய் சாதம் பண்ணி நான் உங்களுக்கு முடிஞ்சால் மாங்காய் சாதம் வீடியோ போடுறேன். மாங்காய் சாதம் சூப்பராக இருக்கும். என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் சாதம். அதனால் பாதி மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்கள் சாம்பார் பொடி காரம் பார்த்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இதையும் தாளிப்பு சேர்த்து காய்கறியோடு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் எப்போ புளி ஊற வச்சாலும் உப்பு போட்டு தான் ஊற வைப்பேன். இந்த சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி இப்போ உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்தும் விட்டுருங்க. மாங்காயிலையும் ஒரு புளிப்பு இருக்குது, அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கண்டிப்பாக புளி சேருங்க, அப்போ தான் சாம்பார் பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மாங்காயை நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். மாங்காயை முதல்ல சேர்க்காதீங்க, மாங்காய் கரைஞ்சி போயிடும். மாங்காய் துண்டமாக இருக்கணும் சாம்பாரில் அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் மிளகா பொடி வாசனை போக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாங்காய் சேர்க்கணும். மாங்காய் சேர்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 150 கிராம் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இப்போ பருப்பு கொட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிட்டையே இருந்து நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா நுரைச்சி வரும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு கொட்டி நீங்கள் கண்டிப்பாக 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் மாங்காயில் இருக்கிற அந்த புளிப்பெல்லாம் இறங்கி சாம்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. இந்த அளவுக்கு சாம்பார் கொதிச்சா சாம்பார் சரியாக இருக்கும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக செய்வீங்க. 2 வெங்காயம், 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு அறுக்க கருவேப்பிலை. நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. அடுப்பில் இண்டாலியம் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வெறும் கடுகு மட்டும்தான் தாளிப்பேன். உங்களுக்கு சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், தட்டி வச்சுருக்கிற 2 பல் பூண்டு, 2 அறுக்க கருவேப்பிலை. நான் இதுக்கு இஞ்சி கூட சேர்க்க மாட்டேன், இஞ்சி வாசனை எனக்கு பிடிக்காது. அதனால் வெறும் பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரியும் செய்யலாம், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடுங்க, கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஒரு அரை பங்கு குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துருங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாக்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். சாம்பார் பொடி அவ்வளோவா காரம் இல்லை, அதனால் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. மிளகா அப்படி நெடி போகட்டும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி நல்லா துவண்டு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் அதுலேயே மசிச்சு விடுவேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும்.
நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக வேக வச்சுருந்தா இந்த மாதிரி இந்த மசாலாவில் சேர்த்த பிறகு நல்லா தோசை திருப்பியால் நல்லா குத்தி மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மிளகா பொடி நெடி போகும். இன்னும் நல்லா குழைய இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி நல்லா குழைய வதங்கி வரும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் எப்படி வதங்கி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா துவண்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதக்கினா உங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் நல்லா தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி சமையல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு, ரொம்ப எம்மியான டேஸ்டியான ஒரு மசாலா கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.